திருச்சிராப்பள்ளி மக்கள் சந்திப்பு, முதலமைச்சர் சி ஜோசப் விஜயின் முதல் சந்திப்பு. விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதலமைச்சர் அவர் பேசல, தனது ஆட்சியினுடைய இந்த ஒரு மாத காலத்துல சாதிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இப்போ என்ன பண்றாரு, திமுக வந்துட்டு நாடுறாரு. திமுக மேல போட்டுன்னு சொல்லி போதைப் பொருளையும் தடுக்க வேண்டியது உங்களுக்கு கீழே இருக்கிற போலீஸ் தான், சட்டம் ஒழுங்கு மக்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுக்கு கீழே இருக்கிற போலீஸ் தான். அந்த போலீஸ் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு அமைச்சர் வந்துட்டு நீங்க தான். இது கூட உணராம இவர் பேசிட்டு இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற போலீஸை கூட்டி, உள்துறை அமைச்சகத்தை கூட்டி ஒரு சந்திப்பு நடத்துனீங்களா? நீங்க ஏன் நடத்தல தெரியாது. மக்களுக்காக எல்லாத்தையும் செய்வேன் இப்போ அப்படின்னீங்க. என்ன செஞ்சீங்க மக்களுக்காக? மக்களுக்காக யாராவது ஸ்பெஷலாக எடுத்தீங்களா? நீங்க கோட்டு போடுங்க, சூட்டு போடுங்க, டை கட்டிங்க, அது வந்துட்டு உங்களுடைய விருப்பமா இருந்தா பரவாயில்ல. அது ஜோதிடமா இருந்ததுன்னா அது விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம் இல்லையா? அவங்க ஆட்சியில செட் பண்ணி வச்சுட்டு போனதையே இன்னும் சரி செய்யறதுக்கு நிறைய காலம் எடுக்குது. எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாற்ற முடியாது. ஆனா ஒரு நாள்ல நான் மாத்தேன். அந்த அறிவு ஆட்சி வந்த வருதா? அதுக்கு முன்னாடி தெரியணும்ல. முன்னாடி நீங்க எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாலின் மேல போட்டீங்க. இப்போ உங்களை நோக்கி கேள்வி கேட்டா மறுபடியும் தூக்கி ஸ்டாலின் மேல போடாதீங்க. நிதியை லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்க போட்டு லாக் பண்ணி வச்சாங்க? பெரிய போட்டாமா, திண்டுக்கல் போட்டாமா, எப்படி லாக் பண்ணி வச்சாங்க? எவ்வளவு அர்த்தம் கட்டத்தனமான பேச்சு. நீங்க டெல்லி போயிட்டு இருந்தது, அதை பத்தி ஒரு வார்த்தை உங்களுடைய அரசு சார்பாக மக்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? டெல்லியில நீங்க போயிட்டு சந்திச்சிட்டீங்களா? ஏன் வெறும் 10 நிமிஷத்துக்கு சந்திப்பு வந்துச்சு? என்ன காரணம்? அது ஏன் விவசாயிகளை ஏமாத்துறீங்க? அப்ப எல்லாம் ஏமாத்து ஹம்பக்கு. திமுக தீய சக்தி, துஷ்ட சக்தி, தூர சக்தி. ஏன் திமுக இன்னும் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? அதையே இன்னும் போட்டு அவ்வளவு தூரம் ஒரு கொடூரமானவனா இருந்தாங்கன்னா அவங்கள ஏன் நீங்க போயிட்டு கட்டி முடிச்சீங்க? அவங்களுக்கு ஏன் வந்துட்டு நீங்க சால்வை போட்டுட்டு அவங்க வீடை தேடி போனீங்க? சட்டம் ஒழுங்கா திமுக கட்டி எஸ்கேப் வரைக்கும் சட்டப்பேரவையில் கூப்பிட்டு பேசுங்க, வச்சு நுணுங்கிடுவாங்க உங்களை. ஆட்சியை பொறுத்திருந்து பாக்குறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து கதறாங்க, அழுகுறாங்கிறாரு. எல்லாரும் தானே கிரைம் பேசுறோம், பேசினா போட்டுறோம், அலறாரு, பதில் சொல்ல முடியல. திறனின்மை வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுது. எல்லா கடையும் அடைச்சிட்டாரு, மது கடையெல்லாம் அடைச்சிட்டேன், சிறப்பான அதிகாரிகளை போட்டுட்டேன். கேட்கிற மாண்டாவா இருந்தான்னா கேப்ப கூட நெய்வடி. இதுதான் என்ன, அவர் வந்துட்டு அந்த பார்ட்டி மோட்ல இருந்துட்டு ரூலிங் மோடுக்கு வரவே இல்லை. அவர் இன்னமும் டிஎம்கே இன்னைக்கு வந்துட்டு சொல்லுவார், யாராவது ஒருத்தர் வில்லனா சித்தரிக்கணும், அப்பதான் ஒரு ஹீரோவா இருக்க முடியும். வில்லன் இல்லாத படம் எடுக்க தெரியாது. ஏன்னா ஒரு 40 பேர் வில்லன் ஆகி தனி ஒரு ஆளை நின்று சமாளிச்சுட்டு ரெக்கார்ட் ஆகுமா, 40 பேர் அடிப்பாரு. இதெல்லாம் இங்க நடக்காது. இன்னும் கொஞ்சம் எனக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் இடைத்தேர்தல்ல. அதான் வெளில வாங்குறீங்களா? நல்ல வேலை கொடுத்து வாங்குறீங்களா? இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுடைய ஆட்சி இருக்குதுன்னா அது காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆசீர்வாதம் தான். பிடிச்சி இழுத்து விடணும்னா இழுத்து விட்டுறலாம். நீங்க ஒன்னும் 100 யூனிட் மின்சாரம் தரலையா? அது அம்மா ஜெயலலிதா கொடுத்தாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? நீ என்ன சொன்ன? 500 யூனிட்டுக்கு பட்டுப்பட்டவங்களுக்கு தான் 200 யூனிட் அப்படின்னு சொன்னியா நீ? இல்ல அதுக்கு நீ விளக்கம் கொடுத்தா நேரம் ஜெயலலிதா எடுத்து ஆகிறாரு பாருங்க அவரு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். திருச்சிராப்பள்ளி மக்கள் சந்திப்பு, முதலமைச்சர் சி ஜோசப் விஜயின் முதல் சந்திப்பு. திருச்சி கிழக்குக்கு நன்றி தெரிவிக்கிறார். விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு முதலமைச்சர் அவர் பேசல. பொதுவாக என்ன பண்றாரு, தன்னை முதல்ல அவருடைய அரசியலுக்கு வந்துட்டு திமுகவை குற்றம் சாட்டுறது ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு, மற்றவங்கன்னா அதர்ஸ் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஏமாத்தலை பண்ணாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா, தனது ஆட்சியினுடைய இந்த ஒரு மாத காலத்தில் சாதிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போவும் என்ன பண்ணுறாரு, திமுக வந்துட்டு நாடுறாரு. திமுக மேலே போட்டுன்னு சொல்லி திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி, ஒன்றும் வேணாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி சந்திச்சிருக்குது அப்படின்ட்டு தெரியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னென்ன கையாளல அப்படின்னு கேட்டோம்னா, போதைப் பொருள் தான் அனைத்துக்கும் காரணம். இதுக்கு காரணம் தான் போதைப் பொருளையும் தடுக்க வேண்டியது உங்களுக்கு கீழே இருக்கிற போலீஸ் தான், சட்டம் ஒழுங்கு மக்களை பாதுகாக்க வேண்டியதும் உங்களுக்கு கீழே இருக்கிற போலீஸ் தான். அந்த போலீஸ் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு அமைச்சர் வந்துட்டு நீங்க தான். இது கூட உணராம இவர் பேசிட்டு இருக்கிறார். ஒரு சரி, இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஆயிருக்குது, இப்படி எல்லாம் பெண்கள்லாம் அதான் இருக்கிறாங்க, அதெல்லாம் பத்தி சிங்கிள் அவுட் பண்ணி அப்போ பேசுறாரு. இப்போ எதுவும் பேசல. அப்போல்லாம் ரொம்ப விரிவாக பேசுவார். ஒரு பெண் அவ வந்துட்டு அப்படியே ஒரு இதுக்காக போனா, அப்படி போன வந்து திரும்ப நாளா இல்லை தெரியுதா, அதெல்லாம் தெரியுதா ஸ்டாலின் சார் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. இப்போ என்ன ஆச்சு? இதெல்லாம் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்தது. 25 கொலைகள்ன்றாங்க, இரட்டை கொலைகள்ன்றாங்க, 19 பாலியல் வன்கொடுமைன்றாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு இது பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற போலீஸை கூட்டி, போலீஸ் துறையை கூட்டி, உள்துறை அமைச்சகத்தை கூட்டி ஒரு சந்திப்பு நடத்துனீங்களா? நீங்கள் ஏன் நடத்தலை தெரியாது. ஆள தெரியாத வந்துட்டீங்க, அட்வைசரும் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க
மக்களுக்காக எல்லாத்தையும் செய்வேன் இப்போ அப்படின்னீங்க. என்ன செஞ்சீங்க மக்களுக்காக? மக்களுக்காக யாராவது ஸ்பெஷலாக எடுத்தீங்களா? ஒரு ஜோதிடரை தூக்கி உங்களுடைய ஸ்பெஷல் செக்ரட்டரி ஆஃபீஸரான ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டுறீங்க, ஓஎஸ்டி. இதுதான் நீங்கள் பண்ணது. உடனே அதை கண்டிச்சாங்க, மாற்றிக்கிட்டீங்க, வரவேற்கிறேன், ஓகே பரவாயில்ல. ஏன் உங்களோட சிந்தனை அங்கே போச்சு? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உங்களுடைய திறனாலையும் உங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த நிர்வாக அமைப்பினுடைய திறனாலையும் செய்யப்படக்கூடிய விடயத்தை எப்படி ஜோதிடரை நம்பி நீங்கள் செய்ய முற்பட்டீங்க? இப்படி தான் எல்லாமே. நீங்கள் கோட்டு போடுங்க, சூட்டு போடுங்க, டை கட்டிங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. அது வந்துட்டு உங்களுடைய விருப்பமாக இருந்தால் பரவாயில்ல. அது ஜோதிடமாக இருந்ததுன்னா அது விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம் இல்லையா? அவ்வளோதான். அப்போது இது நடக்கிறதெல்லாம் வந்துட்டு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாலின் மேலே போட்டிங்க. இப்போ உங்களை நோக்கி கேள்வி கேட்கட்டா மறுபடியும் தூக்கி ஸ்டாலின் மேலே போட பார்க்குறீங்க. புரியுதுங்களா? அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆளாக ஸ்டாலினாக இருந்தாருன்னா ஏன் நீங்கள் வந்துட்டு முதல் ஆளாக அவரை போய் சந்திச்சிங்க? ஏன் அவருக்கு போய்ட்டு அவர் ஒரு துண்டை போட்டிங்க? ஏன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் அட்வைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? தேவையற்றவர். அது தீய சக்தியினுடைய தலைவர் அவர். அது உங்களுடைய அந்த கிறிஸ்தவ மொழியில் பேசினா இன்னும் பயங்கரமாக சொல்லணும் இல்லையா? அப்படி தானே இந்த தீய சக்தியில் அங்கே இருந்தானே வருது. பிப்ளிக்கல் லாங்குவேஜ் தானே அதெல்லாம். என்ன ஆச்சு? அங்கே தான் போயிட்டு வரீங்க, அத்தோட இல்லை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு சக்தி மற்றும் பலர் அவங்கள சந்திக்க போகிறீங்க, சோஃபா பண்ணி விட்டு சந்திக்க போகிறீங்க. ஏன் அவங்களாம் என்ன மேட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்களா எவ்வளோ காலமாக? சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் தான் மக்கள் சக்தி உங்கள்கிட்ட இருக்குது தெரியுது. அப்புறம் இன்னொரு கட்சியிலிருந்து ஆளை வாங்குறீங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி. ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு பேசக்கூடியதுக்கு நடந்து முன்னாடி, இந்த பேச்சுக்கு முன்னாடி, இன்றைக்கு முன்னாடி நடந்த முக்கியது நீங்கள் டெல்லி போயிட்டு இருந்தது. அதை பற்றி ஒரு வார்த்தை உங்களுடைய அரசு சார்பாக மக்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? ஒரு மெமரண்டம் கொடுத்தோம், அதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது தவிர டெல்லியில் நீங்கள் போய்ட்டு சந்திச்சிட்டிங்களா? ஏன் வெறும் 10 நிமிஷத்துக்கு அந்த சந்திப்பு முடிஞ்சிச்சு? நீங்களும் பிரதமர் மோடி சந்தித்தது ரொம்ப குறுகிய காலம் தான் அப்படின்னாங்களே, என்ன காரணம் அது? பொதுவாக அதுக்கு முன்னாடி சதீஷன் போனார், எவ்வளோ விஷயங்களை பேசி வந்தார், இன்னும் மற்றவங்களாம் போனாங்க, சந்தித்து பேசி வந்தாங்களே. ஏன் நீங்கள் குறைஞ்ச காலத்தில் வெளில வந்துட்டீங்க? என்ன காரணம்? உங்கள் கூட நீங்கள் அழைச்சிட்டு போட்டிங்கன்னா அவங்களாம் யார்? ஒரு சிகை அலங்காரம் நிபுணர் அவரெல்லாம் கூப்பிட்டு போங்க. அதை பற்றி வேறு நான் அதெல்லாம் கொஸ்டின் பண்ணலை. புரியுதுங்களா? மற்றவங்களாம் யார்? விஷ்ணு ரெட்டி யார்? தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாபெரும் அரசியல் ஆலோசகர் அவர். யார் அவங்களாம்? உங்கள் கூட இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பழனியப்பன். என்ன பழனியப்பன்? ஜெகதீஷ் பழனியப்பன். அவர் யார்? பழனிசாமி. அவர் யார்? எதுக்கு இவங்களாம்? இவங்களெல்லாம் யாராவது நீங்கள் போகும்போது உள்ளே போட்டுக்குள்ளே அனுமதிச்சாங்களா? அவங்க அனுமதிக்கிறல்ல. அப்படி அனுமதிக்காதவங்கள பல அரசு பணத்தில் நீங்கள் வந்து தனி சார்ட்டர்ட் ஏர்கிராஃப்ட்டு எல்லாம் போயிட்டு வரீங்க. ஆனால் மக்கள்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா எளியவன், நான் கோட்டு போடக்கூடாதா, நான் சூட்டு போடக்கூடாதா? எளியவன் தான் திருச்சிக்கே தனி விமானத்தில் வந்துட்டு போனீங்க. நீங்கள் எளியவனாக அங்கே இருந்திருக்கீங்க. அப்போவும் நீங்கள் ஓவர் ஸ்பெண்டிங். இப்போ நீங்கள் அரசு பணத்தில் போடுறீங்க, ஃபுல்லாக ஆட்டம் போடுறீங்க. அவ்வளோதான், வேறு என்னது இதெல்லாம்? அப்போது அதே மாதிரி நீங்கள் பிரதமரை சந்திச்சிங்க. ஏன் உங்களை அமித்ஷா சந்திக்காத போனார்? நீங்கள் அந்த மக்கள் பற்றியிலேருந்து கொஸ்டின் பண்ண வேணாவா? ஏன் சந்திக்கலை? உங்களை டேட்டு கொடுத்து டைம் கொடுத்துருந்தாருல, ஏன் சந்திக்கலை? நிர்மலா சீதாராமனோட போய்ட்டு என்ன கேட்டீங்க? ப்ராஜெக்டே அவங்க கொடுக்கல, அப்ரூவ் பண்ணல. ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் போய்ட்டு எழுதி கொடுத்தா அந்த அதிகாரிக்காவது அந்த அறிவு இருக்குமா? ஒன்றுமே புரியலை. எப்படி கொடுத்தாரு? மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளவே இல்லாமல் நீங்கள் ஓசூருக்கும் சேர்த்து எடுத்து 3 திட்டங்களும் அப்ரூவல் கொடுத்து நடைமுறையில் இருக்கிற மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க ஓடுற ரயிலுக்கு 1000 ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறவங்க. அவங்க என்ன உங்களுடைய திறன்? எந்த இடத்துல நீங்கள் இந்த 1 மாதத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒன்றும் கிடையாது. ஒரு அமைச்சரவை கூட்டம் கிடையாது. இப்போ கூட ஏன் ஒரு அமைச்சரை கூட கூட்டு போகல? நிதியமைச்சரை கூட்டு போகலாம், உங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜனை கூட்டு போகலாம், இல்லை சிடிஆர் நிர்மல்குமாரை கூட்டு போகலாம், இல்லை அருண்ராஜை கூட்டு போகலாம். 4 பேரில் யாராவது ஒருத்தர் கூட்டு போயிடலாம். ஏன் கூப்பிட்டு போகல? என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? அரசியல் அப்படின்னு வச்சு அந்த மக்கள் முன்னாடி அப்படியே அந்த தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிற மாதிரி தான் இப்பவும் பேசுகிறாரு. இப்போ மட்டும் இல்லையா, எப்போவுமே திமுக வர்சஸ் டிவிக. இப்போ நீங்கள் டிஎம்கேவோட நீங்கள் போராட வேணாம். நீங்கள் இந்த நாட்டு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய அரசு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையோடு தான் நீங்கள் போராடணும். நீங்கள் தப்பாக போய்ட்டுன்னு டிஎம்கேவோட போராடுறதுன்னா டிஎம்கேவை தான் முதன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் தேவையில்லாமல். இன்னும் பழி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க சார். நீ ஆட்சி நடத்த விட மாட்டேங்கிறாங்க,
அவங்க ஆட்சியில செட் பண்ணி வச்சுட்டு போனதையே இன்னும் சரி செய்யறதுக்கு நிறைய காலம் எடுக்குது. எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்த முடியாது. அப்பயும் ஆனா ஒரு நாள்ல நான் மாத்த அந்த அறிவு ஆட்சி வந்தவனது வருதா? அதுக்கு முன்னாடி தெரியணும்ல. வந்த மறு நிமிஷமே எல்லாரும் ஃப்ரீயா போலான்னீங்கல்ல, விடுங்களாம் பார்ப்போம். சைலண்டாக அல்ல இருக்கிறீங்க. நிதியை லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்கே போட்டு லாக் பண்ணி வச்சாங்க? பெரிய பூட்டாமா? திண்டுக்கல் பூட்டாமா? எப்படி லாக் பண்ணி வச்சாங்க? போட்ட பட்ஜெட்டில் தானே நீங்கள் என்ன இயங்கிட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ அர்த்தம் கட்டத்தனமான பேச்சு பாருங்க. இந்த எதில் தானே உட்காந்துருக்க சட்டப்பேரவை கூட்டுங்க. திருச்சுடி எம்எல்ஏ, முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு என்னைக்கு கூட கொடுத்துருக்குறாரு. ஏன் விவசாயிகளை ஏமாத்துறீங்க? எதுக்கு ஏமாத்துறீங்க? உங்களுடைய திறனின்மையா இல்லை ஏமாற்றுறதா அப்படின்னு கேள்வி கேட்டுற பதில் சொல்ல வேண்டியதானே நீங்கள் மக்கள் முன்னாடி. செய்வேன், நல்லா செய்வேன். எப்போ செய்வீங்க? புரிதலே இல்லையே. அப்போ சொல்லணும் இது முதற்கட்ட தள்ளுபடி தான், இதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள் வரும்னா விவசாயிகள் போட மாட்டாங்க. நீங்கள் அப்படி சொல்லவே இல்லையே. இங்கே சொல்கிறீங்க நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்றீங்க, அவ்வளோதான். அதுவும் அடுத்த பிறகு ஒரு விவசாயியை பறக்கணும்னு சொன்னவர் நீங்கள். அப்போ எல்லாம் ஏமாத்து, ஹம்பக்கு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா மறுபடியும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கிறார் அவர். எப்போ பார்த்தாலும் இந்த அதில் அங்கே என்ன எடுப்படும். சினிமா அப்படின்றது ஒரு அக்கேஷன். அது ஒரு 3 மணி நேரத்துக்காக நீங்கள் போராடிருக்கீங்க. அது வேற. அரசியல் அப்படி கிடையாது. சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. எங்கே சொன்னீங்க நீங்கள்? என் மேலே பழி போடுறீங்க. இப்போ எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள். திமுக காட்டி சட்டம் ஒழுங்காக திமுக காட்டி எஸ்கேப் ஆகுறீங்க. சட்டப்பேரவையில் கூப்பிட்டு பேசுங்க, வச்சு நுணுக்கிடுவாங்க உங்களை. உங்கள்கிட்ட போலீஸ் துறை இருக்குது, காவல்துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது. கூட்டி கேட்டு பாருங்க, எப்படி இது மாதிரிலாம் நடக்குது, ஏன் இவ்வளோ சமூக குற்றங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க. 6 மாசம் பொறுத்திருப்பேன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எல்லாருமே எதிர்த்து பேசுறாங்க. ஆட்சியை பொறுத்திருந்து பாக்குறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு கதறாங்க, அழுகுறாங்கிறாரு. சரிதான், நீங்க சொன்னது அவங்க செய்வாங்கல்ல. இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் போது இல்லை 6 மாதம் பொறுத்திருக்குன்னு சொன்னோம் அப்படின்னு அவங்க சும்மா இருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளோ க்ரைம் நடக்கும்? க்ரைமை பேசக்கூடாதா? எல்லாரும் தானே க்ரைமை பேசுகிறோம். அதை எப்படி பேசாத இருக்க முடியும்? பேசுனா குற்றம், அலறாரு, பதில் சொல்ல முடியல. திறனின்மை எக்ஸ்போஸ் ஆகுது. அவ்வளோதான். எல்லா கடையும் அடைச்சிட்டாரு. மதுக்கடையெல்லாம் அடைச்சிட்டேன், சிறப்பான அதிகாரிகளை போட்டுட்டேன். வெற்றி சரியான ஒரு கேட்குற மாண்டாவாக இருந்தோன்னா கேப்பை கூட நெய்வடி இதுதான். 717 கடை என்ன அதுவும் முழுமையாக மூடல, எல்லாத்தையும் அடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு எப்படி பேசுகிறாரு பாருங்க அவர். ஆனால் அவர் சொல்கிறார்ல சார், வேரில் வெந்நீர் ஊற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எந்த வேரில் வெந்நீர் ஊற்றுறாங்க? சும்மா ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறவங்களே இன்னும் பேசிகிட்டு இருக்காரு. அதான் சொல்ல வரேன். என்ன அவர் அந்த பார்ட்டி மோட்லேருந்துட்டு ரூலிங் மோடுக்கு வரவே இல்லை. அவர் அப்படியே தான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின்லேயே இருக்கிறாரா சார் முதலமைச்சரா? இன்னமும் டிவிகே டிஎம்கே இன்னைக்கு சொல்லுவாரா யாராவது? அதான் டிஎம்கே எதிரில் போச்சு, டிவிகே நீங்கள் உள்ளே போயிடுச்சு. ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, நேராக 108 எம்எல்ஏவோட வந்துட்டீங்க. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அப்புறம் என்ன மறுபடியும் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறது? அது என்ன காரணம் சார்? தூய சக்தி, நாங்க திமுக தீய சக்தி, துஷ்ட சக்தி, தூர சக்தி. ஏன் திமுக இன்னும் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? அதையே இன்னும் போட்டு அவ்வளவு தூரம் ஒரு கொடூரமானவனா இருந்தாங்கன்னா அவங்கள ஏன் நீங்க போயிட்டு கட்டி பிடிச்சிங்க? அவங்களுக்கு ஏன் நீங்க போட்டு சால்வை போட்டுட்டு அவங்க வீடை தேடி போனீங்க? அதுக்கான தேவை எங்க இருக்குது? இவருக்கு என்ன தெரியுமா? இவருக்கு அடிக்கிறதுக்கு ஒரு பேக் வேணும். ஒருத்தர் வில்லனா சித்தரிக்கணும், அப்போதான் ஒரு ஹீரோவாக இருக்க முடியும். வில்லன் இல்லாத படம் எடுக்க தெரியாது இவருக்கு. ஏன்னா ஒரு 40 பேர் வில்லனாக்கி தனி ஒரு ஆளை நின்று சமாளிச்சுட்டு ரெக்கார்ட் ஆகுமா? உடனே 40 பேர் அடிப்பார். இதெல்லாம் இங்கே நடக்காது. இங்கே வந்தானே எதிரில் இருக்கிற உட்காந்து கிழிப்பான். புரியுதுங்களா? இப்போ அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அங்கே போய்ட்டு என்ன பேசினார்? பஸ்ஸில் ரிசர்வ் பண்ணி உட்காந்துருக்கிறவனா, ரிசர்வ் பண்ணாதான் நிறைய பேர் இருக்கிறானா. ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு பஸ்ஸில் உட்காந்துருக்கிறான்னா அவனெல்லாம் இறக்கி விட்டுட்டு ரிசர்வ் பண்ண வச்சு உட்காரச்சார். பாவி, உன்னால ஏன் அறிவு வேற பட்டு போச்சு. நான் போயிட்டு ஏதோ நல்லவர் வல்லவர் செய்வார் போவர்றோன்னா யார அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி கண்டர் பண்ணிவிட்டாங்க. ஐயோ இதில் ரொம்ப உஷாராக இருக்கணும் போல அப்படின்னு நினச்சிட்டு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? இப்போ தெரியுதா திமுக பஸ் விட்டு எப்படி சமாளிச்சான்னு? எந்த அமைச்சர் அங்கே போகாது, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டாங்க. பார்த்தீங்களா? இதுலேயும் ஊடகங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரவராக இருந்த கூட நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடல. ஒரு மந்திரி போய்ட்டு சொல்கிறாரு நான் சாப்பிடல அப்படின்ட்டு. நான் சாப்பிடல, போகிறது தான் போகிறீங்க, எனக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படி தான் அந்த மந்திரி கேட்குறேன். அப்புறம் என்ன இருக்குது? நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒரு ஆக்ரோஷமான பேச்சு. என்ன, எதுக்காக இப்படி ஒரு ஆக்ரோஷமான பேச்சு? கேட்காத கேள்வியை இவரே உருவகப்படுத்திக்கிறாருங்க. யாரும் கேட்காத கேள்வி ஒரே உருவகப்படுத்திக்கிறாரு. யாராவது கேட்டாங்களே, இவர் மதுக்கடையில் மூணியா
என்ன தெரியும் 3 அப்படி கேள்வி கேட்டாங்க. இவரே மதுக்கொடைகளில் மூடி விட்டேன்னு பாருங்க. இதெல்லாம் என்னது? மோனோ ட்ராமா, மோனோ ஆக்டிங்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அவனே வந்துட்டு இந்த ஆண்டே நின்று பேசுவான், அந்த ஆண்டே போயிட்டு நின்று பேசுவான். அந்த மாதிரி என்ன அப்படி திரும்பி பேசுவான், இவர் திரும்ப அதை மைக்கில் வச்சுட்டு பேசுவார். இவ்வளோதான் மோனோ ஆக்டிங். மோனோ ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாதுங்க சீஃப் மினிஸ்டர்லாம். அது தெரில. இதுதான் கை கொடுத்து நான் முதலமைச்சர் ஆயிட்டாரே, கண்டினியூ பண்றாரா? எப்படி? இதுதான் எனக்கு கை கொடுத்து நான் முதலமைச்சர் ஆனேன், அப்ப அதுவே நான் கண்டினியூ பண்றேன். அதான் சொல்ல விட, ரோலே மாறல, அப்படியே இருக்குது. இதே தான். சரி, அப்போ இந்த ஆக்டிங் வந்துட்டு சட்டப்பேரவையில் பண்ண பார்ப்போம். இதே மாதிரி ஆக்ரோஷமாக பேச அங்கே போனோன்னு அப்படி இருக்கிறீங்க. சட்டப்பேரவையில் மந்திரி சூட்ட மாதிரி இருக்கிறீங்க. ஏன் அந்த மாதிரி இருக்கீங்க? அங்கேயும் நல்லா ஆக்ரோஷமாக பார்த்துட்டு ஒரு ராஜ பார்வையெல்லாம் பார்க்க வேண்டியதானே. சிவாஜி கணேசன் தான் இருக்கார் முன்னாடி, அவருடைய படம் சொல்றாரு, சட்டப்பேரவையை நான் பார்க்க வச்சுட்டேன் எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு. என்னத்தை பார்க்க வச்சாங்க? எல்லாத்தையும் சட்டப்பேரவையில் என்ன பேசுறாங்க, ரீல்ஸ் பார்க்குறவங்கள சட்டப்பேரவையில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை மக்கள் வந்து பார்க்க நினைக்கிறாங்களா? கூத்து மக்கள் இதுக்கு மேலே அங்கே தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்துட்டு கூத்தாடி சபை யாருன்னா அரசவைக்கு யாருன்னா அரசவை வந்துட்டு கூத்தாடி. அதான அரசியல் அறிந்தோருக்கு அறம் கூற்றாகும்னா இளங்கோவடிகள். ஸோ கூத்தாடியை உள்ளே வச்சாலும் அரசியல் கூத்தானது இப்போ இல்லை. அரசியல் கூத்தாச்சு. இப்போ போனோன்னா ஆட்சி கூத்தாடி மயம் ஆகிப்போச்சு. எல்லாரும் அதான் பார்ப்பாங்க. எல்லாரும் அதை பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி உட்காந்து பார்த்தீங்க, என்ன பிடிச்சாங்க எதிரில் இருக்கிறவங்க. இப்போ அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பிடிங்க, பட்ஜெட்டு கூட்டத்தொடர் வருது இல்லை, அப்போ இன்னும் நல்லா பிடிப்பாங்க. அது இன்னும் நல்லா ஜனங்க நிறைய கற்றுக்குவாங்க உங்களை பற்றி. மயக்கத்தில் பேசுறாரு. ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லை ஆணவமா? அவருக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஓவர் கான்ஃபிடன்ஸ் யாருக்கு இருக்கணும்னா விவரம் தெரிஞ்சவனுக்கு தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஒன்றும் தெரியாதவனுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது யோசிச்சு பாருங்க. உளவியல் ரீதியாக தப்பாக போயிடும், அது வராது. இன்னும் கொஞ்சம் எனக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் இடைத்தேர்தலில். அதான் வெளில வாங்குறீங்களா, நல்ல விலை கொடுத்து வாங்குறீங்களா? அதிமுக சார்பாக வந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்தவன் ஆனால் நீங்கள் வாங்குறீங்க. சரி, அவன் கட்சி மாதிரி ஓட்டு போட்டான். உங்களோட ஜேசிடி பிரபாகரன் வந்துட்டு மக்களை கடந்த வியாழக்கிழமையை பத்திரிகையாளர்களை சந்தித்து முடிவு சொல்கிறேன்னாரு. அவரே முடிவு சொல்லலை. அப்போ எல்லா களவணித்தனத்தையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் தான் தேர்தல் வருது, 4 தேர்தல் எல்லாம் ஜெயிக்க தானே போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் கிடைக்கிறன்னு உடனே நீங்கள் போய்ட்டு எங்கே விழுந்தீங்க? உங்களுக்கு இன்ன வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுடைய ஆட்சி இருக்குதுன்னா அது காரணம் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆசீர்வாதம் தான். புரியுதா? அவர் பிடிச்சி இழுத்து விடணும்னா இழுத்து விட்டுறலாம். புரியுதுங்களா? வெளியில் வந்துட்டு மக்கள்கிட்ட மறுபடியும் கவட நாடகம் ஆடுறீங்க. அதிமுக மற்றும் பலர் மற்றும் சிலர் இதெல்லாம் சொல்றாரு. அதிமுகல இருந்து தான் அங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்கள எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மற்றும் சிலருங்கிறாரா? அதான் சொல்றாரு. மற்றும் சிலர் அதிமுகவை அவ்வளவு சாதாரணமா, ஒரு கேவலமா, ஒரு கீழ்த்தரமா பார்க்குறீங்களா? அப்புறம் அவங்களோட எம்எல்ஏக்களை மட்டும் வேண்டி விரும்பி இழுத்துக்கிறீங்க. எதுக்கு எடுக்கிறீங்க? இவருக்கு ஒன்றுங்க, டு பி த சீஃப் மினிஸ்டர். அது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணுன்ற இடம் வந்து தெரியல. அதான் விஜய் இப்போ போட்டாரில் ஒரு ட்ராமா ஒன்று போட்டாரில் திருச்சியில். இந்த மாதிரி ட்ராமா தான் நடத்தி போடுவார். சட்டப்பேரவை உதறன்னு சைலண்ட் ஆகிடுவார். ஏன்னா அங்கே உதறலாம் இருக்கும், எதிரில் சும்மா இருப்பான். இங்கே எல்லாம் விசில் அடிச்சு கை தட்டிடுவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க? எதிரில் உதயநிதி ஸ்டாலின் மற்றவங்களாம் கை தட்டி விசில் அடிப்பாங்களா என்ன? அங்கே நாட் அலவுடு. அங்கே ஒரு பேசி முடிச்சுட்ட உடனே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சொல்லிவிடுவாங்கல்ல, கவன ஈர்ப்பு போட்டு வாங்குவாங்க. பத்திரிகையில் நாரும். முன்னேறு சார், இவங்க தேர்தல் பிரச்சாரம் அப்போ இவங்களுக்கு வந்து அனுமதி தரல, 5000 பேர் தான் கூட இருக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க தான் இப்போ அரசு அதிகாரம் எல்லாமே இருக்குது. ஏன் இவங்க 5000 பேர்த்த வச்சு ஒரு கூட்டம் நடத்துறாங்க? இது என்ன பிரச்சனை? இவங்க எல்லாத்தையும் உனக்கு என்ன பிரச்சனை? நீ இது ஐயனாதன் கிட்ட கேட்குற இல்ல? அன்னைக்கு சொன்னாங்க இவங்களால முடியல. ஏங்க இப்பதான் சொல்றீங்க இவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, போதைப் பொருள் தான் காரணம், அது அவர் தான் ஒழிக்க தவறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்தாண்ட டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நான் எத்தனை முறை தான் இந்த டாக்குமெண்ட் எடுத்து படிக்கிறது? போதைப் பொருள் இதை தடுப்பதற்கான வேலை செய்யறதே இந்திய ஒன்றிய அரசும் இங்க இருக்கக்கூடிய போலீஸும் இணைந்துதான். அதை கூட இந்த ஒரு மாசத்துல இவர் தெரிஞ்சுக்கிறார், 20-21 நாள் தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் இவர் என்னன்னு சொல்றது? இவர் இது பிளேம் கேம் தான். ஜெயலலிதா செய்யக்கூடிய அதே தான் பிளேம் கேம் ஒன்று பண்ணுவாங்க. கலைஞர் மாதிரி சாதிக்க முடியாது, இளவயங்களை கொடுத்தாங்க அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளேம் கேம் தான் இருக்கும். அவங்க கச்சத்தீவை தாரை வார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து 3 முறை இப்படி ஊற்றினாரு. ஜெயலலிதா வந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். நான் தான் கேட்டேன், எதுனா தாரை வார்க்கிறதுக்கு இது என்னது அப்படின்னா, உங்கள் வீட்டில் பிறந்தது அது
தூக்கி தாரை வார்க்கிறதுக்கு. இந்திய ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட விஷயம்னு எவ்வளோ சொல்லியிருக்கிறோம், நிறுத்தலை. அந்த மாதிரி ஒரு பிளேம் கேம். இவர் பாருங்கள், ஃபுல்லாக ஜெயலலிதா கேம் தான் அவர் ஆடுவார். நீங்கள் ஒன்றும் 100 யூனிட் மின்சாரம் தரலையா, அது அம்மா ஜெயலலிதா கொடுத்தாங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஓ, நீ என்ன சொன்ன, 500 யூனிட்டுக்கு மட்டுப்பட்டவங்களுக்கு தான் இது 200 யூனிட் அப்படின்னு சொன்னியா நீ? இல்ல அதுக்கு நீ விளக்கம் கொடுத்தா நேரம் ஜெயலலிதா எடுத்து தாகிறாரு பாருங்க அவரு. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆவீங்க. இப்போ நாளையிலேருந்து விஜய் ஒரு முறை பேசுங்க, 1 மாதம் உங்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நல்ல விஷயம் இருந்துச்சு. அவன் ஒன்றும் விமர்சிக்க போகிறான். இதுதான் இந்த பொறுப்பேற்ற ஒரு அரசியலை நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஜெயிக்கிறத பெருசாக நினச்சிங்க. நான் அப்போவே சொன்னேன், அரசியல் பயிலரங்கத்திலே தான் சொன்னேன், எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், நினச்சதை சாதிக்க முடியாது அப்படின்னு. நீங்களும் தானே கேட்டீங்க. இப்போ தெரியுதா அது என்னன்ட்டு? இப்போ தெரியுதா கலைஞர் யாரு, ஸ்டாலின் யாருன்ட்டு? இப்போ கொடுத்துருப்போம் ஆட்சியை. நாளைக்கு அவர் இந்த விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணுறாரு பாரு. கடன் வாங்காத நீ என்ன பண்ணுவேன்? நோட் எடுப்பியா? உனக்கு தர வேண்டிய பங்கு தரல, உங்கள்கிட்ட இருந்து 10% வாங்கிட்டு அவர் 4% மட்டுமே தள்ளுறான். என்ன பண்ணுவேன் நீ? உன் சொத்துக்கு தலை வச்சுட்டு வருவியா? லண்டன் சொத்தெல்லாம் இதே தான் பண்ணுவேன் நீ. புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு துணியை வேணும், இயக்கக்கூடிய சக்தி வேணும். ஒரு மாநகராட்சியை இயக்கிறதுல ஆரம்பித்து ஒரு தமிழக அரசை இயக்கக்கூடிய அளவுக்கு அந்த திறனை பெற்றதுனால தான் ஸ்டாலின் ஜெயிச்சார். அவருடைய 5 ஆண்டு காலம். அந்த 5 ஆண்டு காலத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா போதும். இன்னும் ஒரு 6 மாதத்தில் 1000 தான் சொல்லு, ஸ்டாலின் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லுவான். நீ தான் இன்னும் 6 மாதத்தில் அவர் எதோ சொல்லிட்டார், அதெல்லாம் இருக்கட்டும். 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1000 தான் சொல்லுப்பா, ஸ்டாலின் ஆட்சி பொற்கால ஆட்சிப்பா அப்படின்னு பொம்னாட்டிங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்தா நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.